Hi students, welcome to our channel. 11th biologyக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025கான இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பாட்னிக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோவில். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா பாட்னியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடியதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஜுவாலஜியில் கேட்கக்கூடியதையும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக 4x5 20 மார்க்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஓகே, பட் எந்த கொஷினையும் ஒமிட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையுமே நல்லா தரவாக படிச்சுக்க. அப்போ தான் நீ எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும், சரியா? இங்கே நம்பிக்கையோட படி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். 3 பேருலக வகைப்பாடு பற்றி விளக்குக. Can we use recent molecular tools to identify and classify organisms? நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா? Describe சீலம். உடற்குழு பற்றி விளக்குக. Write a few characteristics of largest phylum of kingdom Animalia. Write the fundamental features of chordata. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகளை எழுதுக. கம்பேர் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். முதுகு நாணுடையவை மற்றும் முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த எபித்தெலியல் டிஷ்யூஸ். எபித்தெலிய திசு பற்றி விரிவாக விளக்குக. டிஃப்ரென்ஷியேட் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ். ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. டிஸ்கிரைப் த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸாடெக்டைலா. தவளையின் கழிவு நீக்க மண்டலம் பற்றி விளக்குக. Explain the digestion in stomach. இரைப்பையில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. Explain the digestion in small intestine. சிறுகுடலில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. Describe liver and its functions. கல்லீரல் மற்றும் அதன் பணிகளை கூறுக. Write about any 3 digestive disorders. ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள் பற்றி எழுதுக. Explain the mechanism of breathing. சுவாசம் நடைபெறும் முறை பற்றி எழுதுக. Write about the transport of O2. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. Write about the transport of CO2. கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. Explain the problems in O2 transport. ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் பற்றி விளக்குக. Explain the different types of blood cells. இரத்த அணுக்களின் வகைகளை விளக்குக. Explain the origin and conduction of heartbeat. இதய துடிப்பு தோன்றலும் பரவுதலும் பற்றி விளக்குக. Explain the events takes place in cardiac cycle. இதய இயக்க சுழற்சியில் உள்ள நிகழ்வுகளை விளக்குக. Explain ECG எலக்ட்ரோகார்டியோகிராம் பற்றி விளக்குக. Describe the structure of human heart. மனித இதய அமைப்பு பற்றி விளக்குக. Give the mechanism of hormonal regulation of body fluid concentration by a schematic representation. உடல் திரவ அடர்த்தியை நெறிப்படுத்துவதில் பங்கெடுக்கும் ஹார்மோன்களை விளக்க வரைபடத்துடன் விளக்கவும். Describe the structure of nephron. நெஃப்ரானின் அமைப்பு பற்றி விளக்குக. Describe the mechanism of urine formation in human. மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை பற்றி எழுதுக. What is the function of ADH, where it is produced and what stimuli increases or decreases its secretion? சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோனின் பணியாது. இது எங்கு உருவாக்கப்படுகிறது? இதன் சுரப்பை அதிகரிக்கவும் குறைக்கவும் தூண்டுவது எது? How are kidneys involved in controlling blood volume? இரத்த கொள்ளளவு கட்டுப்பாட்டில் சிறுநீரகங்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இலை கோட்பாட்டை விளக்குக. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ்? தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் யாவை? வாட் இஸ் ஜாயிண்ட்? எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். மூட்டுகளின் வகைகளை விளக்குக. வாட் இஸ் ஆர்த்ரிட்டிஸ்? எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ். மூட்டு வலி என்றால் என்ன? அதன் வகைகளை விளக்குக. Differentiate between rod and cone cells. குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக. Explain the refractive error of eye. கண்ணில் ஒளிவிலகல் குறைபாடுகளை விளக்குக. What is ANS? Explain. பரிவு நரம்பு மண்டலம் என்றால் என்ன? அதன் பகுதிகளை விளக்குக. Explain the structure of neuron with diagram. நியூரானின் அமைப்பை படம் வரைந்து விளக்குக. Describe the sensory receptors present in the skin. தோலில் காணப்படும் உணர்வேற்பிகளை விளக்குக. Explain the structure of thyroid gland. thyroid சுரப்பி அமைப்பை பற்றி எழுதுக. Pineal gland is an endocrine gland. Write its role. pineal சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, இதன் பணியை பற்றி எழுதுக. Explain the functions of adrenal hormones.
அட்ரினல் ஹார்மோன்களின் பணிகள் விளக்குக. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஹார்மோன்கள் செயல்படும் விதம் பற்றி விளக்குக. 40 கொஷின்ஸ் தான். இந்த 40 கொஷின்ஸை தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பயோசுவாலஜிலேருந்து கேட்கக்கூடிய அந்த 2 5 மார்க் கொஷின்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த கொஷினையும் ஒமிட் பண்ணிட வேணாம், எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கிறங்க. சரியா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்ம சேனலை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.